கேளுங்கள் சகோதரரே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இஸ்லாத்துக்கு மாறியவன். எனது பெயர் அப்துல்லா ஷேக். எனது முந்தைய பெயர் சூசன் குமார் மண்டேல். நான் பன்வேலிருந்து வருகிறேன். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அல்லாஹ் மிகப்பெரியவன். நான் எப்பொழுதும் குர்ஆனை படிப்பேன். அதன் மூலம் நான் தெரிந்து கொண்டது ஜன்னத் என்று ஒரு சொர்க்கம் உள்ளதாக நான் தெரிந்து கொண்டேன். அந்த சொர்க்கத்திற்கு நான் நேரடியாக போக முயற்சிக்கிறேன். அதற்காக நான் குர்ஆன் மற்றும் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். நான் ஹதீஸையும் குர்ஆனையும் படித்ததில் நான் முழு சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும் என தெரிந்து கொண்டேன். ஆனால் அந்த சுன்னத்தால் நான் கீழே தள்ள முயற்சிக்கப்படுகிறேன். காரணம், எனது தாய் எனது தாடியை எடுக்க சொல்கிறார், எனது தொப்பியை அகற்ற சொல்கிறார், மற்றுமுள்ள எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றக்கூடாது என்கிறார்கள். நான் ஒரு சாதாரண இந்திய இளைஞனைப் போல இருக்க சொல்கிறார்கள். நீ வெளிப்படையாக தொழ வேண்டாம், உனது அல்லாவை உன் மனதிற்குள்ளே நினைத்துக்கொள் என்கிறார். காரணம், அவர் இந்துவாகவே இருப்பது. இதற்கு நான் என்ன செய்வது? நீங்கள் தான் தக்க விளக்கம் தர வேண்டும். நான் அவர் சொல்படி கேட்பதா அல்லது வீட்டை விட்டு வெளியே போய் தங்கலாமா? மாஷா அல்லாஹ், சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். அவர் இஸ்லாத்திற்கு வந்துள்ளார். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினால் அவர் ஸ்வர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நம்புகிறார். ஹதீதை படித்ததன் மூலம் சுன்னாவை அறிந்துள்ளார். தொப்பி அணிந்து முடியை மறைத்துள்ளார். தாடி வளர்த்துள்ளார். ஆனால் அவரது தாயார் அதை அகற்றிவிடு என்று சொல்கிறாராம். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இதற்கு திருக்குர்ஆனில் வசனம் உள்ளது. சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 14. மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நலம் செய்யும்படி நாம் கட்டளையிட்டுள்ளோம். அவன் தாய் பலகீனத்தின் மேல் பலகீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் என்கிறது. அதே நேரத்தில் அதற்கு அடுத்த வசனத்தில் சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 15. ஆனால் ஒருவேளை பெற்றோர்கள் அல்லாவை தவிர வேறொருவரை வணங்க வற்புறுத்தினால், அது பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வழிபட வேண்டாம். இருப்பினும் அவர்களோடு அன்போடும் கருணையோடும் இருங்கள். இதே செய்தி மீண்டும் வருகிறது சூரா அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 8. தன் தாய் தந்தைக்கு நன்மை செய்யும்படி மனிதனுக்கு கட்டளையிட்டோம். ஆனால் அல்லாவை தவிர வேறொருவரை வணங்கும்படி அவர்கள் வற்புறுத்தினால், அந்த வேறொருவரை நமக்கு தெரியாவிட்டால் கீழ்ப்படிய வேண்டாம். இருப்பினும் அவர்களோடு அன்போடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும். குர்ஆனில் இருந்தும் ஹதீதுகளில் இருந்தும் நமக்கு என்ன புரிகிறது என்றால், பெற்றோருக்கு அன்பு செலுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் அல்லாவிற்கு எதிராக அவர்கள் ஏதாவது கூறினால், நபிகளுக்கு எதிராக ஏதாவது கூறினால், அப்போது மட்டும்தான் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஆனால் அன்பு செலுத்துங்கள். தாடியை எடுக்குமாறு அவர்கள் உங்களை வற்புறுத்தினால், நீங்கள் அவரிடம், அன்பான தாயே, அன்பான நபி அவர்கள் கூறுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பாகம் 7 உடை சம்பந்தமான பாடத்தில் ஹதீத் எண் 780 மத நம்பிக்கையற்றவன் செய்வதற்கு எதிராக செய்யுங்கள், மீசையை கத்திரியுங்கள், தாடியை வளருங்கள். நான் நபி அவர்களை பின்பற்றுகிறேன். அதே இறை தூதர் சொல்லியிருக்கிறார், உங்கள் பாதங்களுக்கு அடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. நான் தாடியை அகற்றிவிட்டால் உங்கள் பாதங்களுக்கு அடியில் இருக்கும் சொர்க்கமும் அகன்றுவிடும். தாயே, நான் உங்களை நேசிக்கிறேன். உங்கள் மீது அக்கறை கொண்டவனாக இருக்கிறேன். உங்களை மதிக்கிறேன். அதே இறை தூதர் சொல்லியிருக்கிறார்கள், அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் அது உன் தாய் தான் என்று. அதன் பிறகு யார்? உன் தாய். அதன் பிறகு யார்? உன் தாய். ஆகவே அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்கு மரியாதை அளிப்பதையும் நிறுத்த வேண்டி வரும். தாயே, உங்களை நேசிக்கிறேன், உங்களை மதிக்கிறேன், உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். என்னை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த நபருக்கு எதிராக நீங்கள் செல்லாத வரையில் அவர்தான் நபி அவர்கள். நீங்கள் பேசுவதை பொறுத்துதான் உள்ளது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் தாய்க்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், ஒருவேளை அவர் நீல நிற சட்டையை போட்டுக்கொள் என்று சொல்லியிருப்பார்கள். எனக்கு அது பிடிக்காது என்று மறுத்திருப்பீர்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற பின் நீல நிற சட்டை அணிகிறேன் என்று சொன்னால் என் மகனுக்கு என்னவாயிற்று என்று ஆச்சரியப்படுவார். இஸ்லாத்தை ஏற்கும் முன் எனக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாய், இப்போது கீழ்ப்படுகிறாய். ஆகவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கும் முன் உங்கள் தாய் கூறியது எதுவாக இருந்தாலும் அதை கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ்விற்கும் நபி அவர்களுக்கும் எதிராக செல்லாத வரையில் அவருக்கு மாற்றம் தெரிய வேண்டும். அதிகமாக அன்பு செலுத்துங்கள், அதிகமாக மரியாதை செலுத்துங்கள். அவர் கோயிலுக்கு சென்றால் ஷிர்க் செய்வது ஹராம் தான். இருப்பினும் கோவிலில் இருந்து அவர்கள் வெளியே வரும்போது அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்வது உங்கள் கடமையாகும். ஏனென்றால் அவர் மீது உங்களுக்கு அன்பும் மரியாதையும் உள்ளது. அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் உங்களது ஸ்வர்க்கம் உங்கள் தாயின் பாதங்களுக்கு அடியில் உள்ளது. உங்கள் தாய் ஸ்வர்க்கம் போகாமல் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் ஸ்வர்க்கம் உங்கள் தாயின் பாதங்களுக்கு அடியில் உள்ளது. அவரை நேசியுங்கள், மரியாதை செலுத்துங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆனால் அல்லாவிற்கும் நபி அவர்களுக்கும் எதிராக செல்லாத வரையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவர் உங்களை மதிப்பார். உங்கள் மார்க்கத்தையும் அவர் ஏற்கக்கூடும். முகமது நபி அவர்களின் போதனைகளையும் ஏற்கக்கூடும். இதுவே எனது பதில். ஆனால் ஐயா, இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அவர் இஸ்லாத்திற்கு வந்த பின், அவள் தனது அல்லாவை ஏற்றுக்கொண்ட பின் அல்லாவுக்கு மாற செய்வார். என்னையும் மார்க்கத்தை முழுவதுமாக பின்பற்ற விட மாட்டார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து மார்க்க செய்திகளையும் என்னை பின்பற்ற விட மாட்டார். ஆகவே நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? எனவே நான் வீட்டை விட்டு வெளியேறலாமா
எனது தாயை விட்டு வெகு தூரம் ஒதுங்கி இருக்கலாமா? ஏனெனில் நீங்கள் கூறினீர்கள் தாயின் பாதத்தடியில் சொர்க்கம் உள்ளதாக. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. மிக குறுகிய நேரமே உள்ளது. நபி அவர்களை பின்பற்ற வேண்டும், இருப்பினும் தாயிடம் அன்பாக இருக்க வேண்டும். ஆகவே குர்ஆன் கூறுகிறது, சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 59 இறை தூதருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. ஆகவே நான் அவரை பின்பற்றுகிறேன், மற்றவர்கள் சொன்னதற்காக அல்ல என்று கூறுங்கள். குர்ஆனையும் சஹீஹான ஹதீதையும் பின்பற்ற வேண்டும். அன்பு செலுத்துங்கள், மரியாதை செய்யுங்கள். வீட்டை விட்டு துரத்தினால் வெளியில் தங்குங்கள், இருப்பினும் அன்பு செலுத்துங்கள். நன்றி ஐயா, நன்றி.